ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரண்ட்ஸ் டெஸ்க். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நம்ம எல்லாரும் கேள்விப்படுற ஆஸ்ட்ராஜெனக்கா பற்றின இஷ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை சுற்றி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்றதையும் படிச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக கோவின் சர்டிஃபிகேட்டில் இருந்து ஏன் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணப்பட்டது அப்படின்றதையும் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு நாம் சீக்கிரமாகவே 1K ரீச் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அண்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, குவரிஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூபோட ப்ரொஃபைல்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடி பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூடியூப் ஐடி தான். ஸோ @ஆஸ்பிரண்ட் டெஸ்க் போட்டிங்கனாலே நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்துடும். அண்ட் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவான கரண்ட் அஃபேர்ஸை எப்படிலாம் இன்னோவேட்டிவாக சொல்லித்தரலாம், கான்செப்ட்ஸை எப்படிலாம் வந்து டீச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்துகிட்டு வருவோம். அண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் பற்றியும், இன்னொன்று ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் பற்றியும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் RBI ரிலேட்டடான நியூஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த கண்டென்ட். ஸோ ஏன் இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆஸ்ட்ராஜெனக்கா பற்றின நியூஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 2020-21 காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் அப்படின்றது நம்மளை போட்டி வாட்டி எடுத்ததா இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா போன்ற கம்பெனிஸ் எல்லாமே கோவிஷீல்டு அப்படின்ற ஒரு வேக்சினு, அப்புறம் இன்னும் நிறைய வேக்சின்ஸில் டெவலப் பண்ணாங்க. ஸோ கொரோனா வைரஸ் அப்படின்றது 2020-2021 காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு நியூஸில் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எதனால் பேசப்படுதுன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா இஷ்யூனால பார்த்தீங்கன்னா பேசப்படுது. அதனால் அதை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நடக்கிற இஷ்யூ மட்டும் பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்து த்ரெட்ஸை கனெக்ட் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு இன்னும் ஃபேக்ட்ஸு அண்டு நியூஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். எப்பயுமே கொஷின் டு ஆன்சர் படிக்கக்கூடாது, அதை சுற்றி என்ன ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத படிக்கணும். The first case of COVID-19 in the world reported in Wuhan, China 2019. ஸோ இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் நோ த ஃபேக்ட்ஸ். சொன்ன மாதிரி கொஷின் டு ஆன்சர் அதை மட்டும் படிக்கக்கூடாது, அதை சுற்றி என்ன ஃபேக்ட்ஸ் நடக்குது அப்படின்னு படிக்கணும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் சூப்பராக படிக்கலாம், ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ரோச் பண்ணோம், இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோம். அது மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்காது, கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். பிகாஸ் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அப்ரோச், கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கான அப்ரோச் எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 2020 கேரளாவில், ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கொரோனா வைரஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேக்சின்ஸை டெவலப் பண்ணாங்க, ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த வேக்சின் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்படுது கோவிஷீல்டு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு எந்த வேக்சின் அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னா பீஃபிசர் அப்படின்ற கம்பெனி, அதாவது அப்படின்ற வேக்சின் தான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டது, ஓகேவா? ஸோ வேக்சின் நேம் என்னது? பீஃபிசர். இவங்க எந்த கம்பெனி கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா ஜெர்மன் பயோடெக்னாலஜி கம்பெனி பயோட்டின் அப்படின்றவங்க கூட சேர்ந்து பண்ணாங்க, ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணப்பட்ட வேக்சின். ஸோ இது மாதிரி நிறைய வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டது, அப்ரூவ் பண்ணவும் பட்டது. ஸோ அதில் என்னென்ன வேக்சின் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ பீஃபிசர் பயோஎன்டெக் கூட பண்ணது, மாடர்னா வேக்சின், ஓகேவா? இவங்க வந்து US பேஸ்டு பயோடெக்னாலஜி கூட சேர்ந்து பண்ணாங்க. அண்ட் ஆஸ்ட்ராஜெனக்கா பண்ண வேக்சின், ஸோ கோவிஷீல்டு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜான்சன் அண்ட் ஜான்சனுமே பார்த்தீங்கன்னா வேக்சினை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேக்சின் வந்து மக்களுக்கு செலுத்தப்படணும், மக்கள் எல்லாரும் அந்த வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாச்சு அந்த வேக்சின் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும், ஓகேவா? நிறைய ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கணும். ஈவன் இது சம்டைம்ஸ் லாங்கராக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 18 வருஷம் வரைக்குமே ஆகும் ஒரு வேக்சினை வந்து கம்ப்ளீட்டான ட்ரையல்ஸு, அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு. அதே சமயம் நிறையா
மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா ஒயிட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுறது இந்த 18 வருஷமாச்சும் ஆகணும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாச்சும் ஆகணும் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இங்க இப்போ ஒரு வேக்சின் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணப்படும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல டெஸ்ட் என்னன்னா இந்த முக்கியமான டெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரேண்டமைஸ்ட் டபுள் பிளைண்ட் அண்ட் பிளாசிபோ கண்ட்ரோல்டு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ரேண்டமைஸ்ட். ஓகேவா? ரேண்டமைஸ்ட் டபுள் பிளைண்ட் பிளாசிபோ கண்ட்ரோல்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ்ட். ஸோ ரேண்டமைஸ்ட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸை எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ சிங்கிள் பர்சன்ஸ்க்கு இதை ட்ரையல் பண்ண மாட்டாங்க. குரூப் ஆஃப் பர்சன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லிடலாம். இந்த குரூப் 1ல இருக்கவங்க 2ல இருக்கவங்க ஒருத்தர் யாரை பற்றியும் தெரியவே தெரியாது. ஓகேவா? இவங்களை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட இவங்க யாரு அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ ரேண்டமைஸ்டாக தான் இது நடக்கும். ஸோ டபுள் பிளைண்டட் அப்படின்னா ஓகேவா, இதே குரூப். ஓகேவா? குரூப் 1, ஸோ குரூப் 2. ஸோ டபுள் பிளைண்டட் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு வேக்சின் போடுவாங்க, இன்னொரு குரூப்புக்கு செலைன் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்டர்ஸுக்கும் தெரியாது யாருக்கு வேக்சின் கொடுத்தோம், யாருக்கு செலைன் கொடுத்தோம் அப்படின்னு. இந்த குரூப் மெம்பர்ஸ்க்கும் தெரியாது தங்களுக்கு வேக்சின் தான் போடப்பட்டிருக்கா இல்லை செலைன் தான் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றது குரூப் மெம்பர்ஸ்க்கும் தெரியாது. அப்போ டாக்டர்ஸ்க்கும் தெரியாது, அந்த வேக்சின் போடுறவங்களுக்கு இல்லை செலைன் எடுக்கிறவங்களுக்குமே தெரியாது. இதை தான் பார்த்தீங்கன்னா டபுள் பிளைண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு மட்டும் காய்ச்சல் வருது, கை கால் வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வேக்சின் போடப்பட்டிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு வேக்சின் போட்டது, யாருக்கு வேக்சின் போடல அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ இப்போ பிளாசிபோ கண்ட்ரோல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த செலைன் சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த செலைன் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிளாசிபோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி வேக்சின்னு கூட வச்சுக்கோங்களேன். அது வேக்சின் தானா வேக்சின் இல்லையா அப்படின்றது அந்த டெஸ்ட் பண்ணப்படுற பர்சனுக்கு கூட தெரியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாசிபோ கண்ட்ரோல். ஸோ இதனால என்ன நம்ம எடுக்கலாம்னா, நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். வேக்சின் போட்டவங்களுக்கு எப்படி பாடி ரியாக்ட் ஆகுது, வேக்சின் போடாதவங்களுக்கு பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற ரிப்போர்ட்ஸை எடுத்து அதை ஃபர்தர் ப்ராசஸ் ஆஃப் அப்ரூவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ இதுதான் அந்த ரேண்டமைஸ்ட் டபுள் பிளைண்ட் பிளாசிபோ கண்ட்ரோல்டு டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் திஸ் மீன்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்னது தான் இந்த ஸ்டோரி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த டெஸ்ட்லாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 வருஷமாச்சும் ஆகணும், 10-18 வருஷமாச்சும் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் கோவிட் டைமில் மட்டும் ஏன் இதை சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதனால் இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எமர்ஜென்சி, இட்ஸ் எ குளோபல் எமர்ஜென்சி அப்படின்றதுனால சீக்கிரமாக அதை டெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வேக்சின்ஸ் நமக்கு கிடைச்சது, நாமெல்லாம் வேக்சின்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டுக்கு WHO தான் அப்ரூவல் கொடுத்தாங்க இன் a வெரி ஷார்ட் டைம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த ரிவ்யூ ஆஃப் த அவைலபிள் டேட்டா ஆன் சேஃப்டி, எஃபிகசி அண்ட் குவாலிட்டி. ஸோ என்னென்ன டேட்டா பார்க்குறாங்க, சேஃப்டி பார்க்குறாங்க, எஃபிகசி பார்க்குறாங்க, குவாலிட்டி பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 டேட்டாவின் அடிப்படையை வச்சு தான் கோவிஷீல்டு அப்படின்றது WHO அப்ரூவ் பண்ணாங்க. ஆனாலும் இப்போ ரீசெண்டாக நடந்த கான்ட்ரவர்சி ஆஸ்ட்ராஜெனக்கா இருக்குல்ல, ஆஸ்ட்ராஜெனக்காவோட கான்ட்ரவர்சினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படின்றது போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சி அதோட ரேர் சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் இது நடக்குது. ரேர் சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் இந்த கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டை அவங்களோட மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா, UK, பிரேசில், அர்ஜென்டினா அண்ட் மற்ற கண்ட்ரீஸுமே கோவிஷீல்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க மக்களுக்கு. நம்ம இந்தியாவில் யார் கொரோனா வைரஸ்க்கு வேக்சின்ஸை ஆர் நார்மலாக வேக்சின்ஸை யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்சின்ஸு இல்லை இந்தியாவுக்கு வேக்சின்ஸு அப்ரூவ் பண்ணுறது CDSCO தான்.
இவங்க எதுக்கு கீழே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சிடிஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ பார்த்தீங்கன்னா WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கும். எதுக்கான ரெகுலேட்டரி? வேக்சினை ரெகுலேட் பண்ணுறது, அதாவது வேக்சினேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இந்தியாவுக்கு தேவை. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா WHOவே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால இந்தியாவுக்கு ஒன்று தேவை அப்படின்றதுனால சிடிஎஸ்ஓவை WHO தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்சின் பண்ணாங்க. ஒன்று வந்து கோவிஷீல்டு, அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இன்னொன்று வந்து கோவேக்சின். இந்த கோவேக்சின் யார் தயார் பண்ணாங்க அப்படின்னா பாரத் பயோடெக். ஓகேவா? பாரத் பயோடெக் தான் கோவேக்சினை தயார் பண்ணுது. கோவிஷீல்டை தயார் பண்ணது ஆஸ்ட்ராஜெனகா. ஆனால் இந்தியாவில் சப்ளை பண்ணது யாருன்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஐ திங்க் ஆதார் பூனவாலா தான் இதோட சிஇஓ. ரீசெண்டாக அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் ஆயிருக்காரு இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு. அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல். ஓகேவா? ஸோ கோவிஷீல்டு யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா? சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. அண்ட் கோவேக்சின் யார் பண்ணுறா? பாரத் பயோடெக். யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகேவா? இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஆஸ்ட்ராஜெனகா இஷ்யூ என்ன? எதனால இந்த இஷ்யூ இப்போ ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா ஆஸ்ட்ராஜெனகா மேலே 2 விதமான கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பர்சனல், அது ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் என்னன்னா ஜேமி ஸ்காட். என்ன கேஸ் அப்படின்னா இவர் இந்த வேக்சினை போட்டதுனால இவருக்கு பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகேவா? வேக்சினை போட்டதுனால. ஸோ இதனால காம்பன்சேஷன் வேணும். அதுலேருந்து அவர் தப்பிக்கிறது, அதாவது அந்த பிரெயின் இன்ஜுரியிலேருந்து அவர் ரெக்கவர் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றதுனால இவர் கேஸ் ஃபைல் பண்ணார் யூகேல 2023. அதே மாதிரி கிளாஸ் ஆக்ஷன் லாசூட் அப்படின்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு குரூப்பே பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினுக்கு எதிராக ஒரு கேஸே போட்டிருக்காங்க யூகே ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி இந்த வேக்சின் வந்து இப்போ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, டெஸ்ட் வந்து கரெக்டாகவே பண்ணல அப்படின்றதுக்கான கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த 2 கேஸுக்கும் ஒரு கன்க்ளூஷனே தரப்படலை. ஓகேவா? ஸோ அப்படி எதனால பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டாங்க, என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ரேர் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனகா அதை கொடுத்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்ல, அது போட்டால் த்ரோம்போசிஸ் அப்படின்ற ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் டேர்மில் த்ரோம்போசைட்டோஃபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ணுமா. ஸோ ரத்தத்தை அங்கங்கே கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்சின் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 45 நாள், ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே அந்த சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ கோவிஷீல்டு நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேணாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இட்ஸ் வந்து ரேர் சைடு எஃபெக்ட். இது வந்து எல்லாத்துக்குமே வராது. இந்த பிளட் கிளாட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையும். ஸோ பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது வந்து உயிருக்கு ஆபத்தானது. ஓகேவா? ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். எந்த அளவுக்கு ரேர்னா 5 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். அப்படி இல்லைன்னா 1.3 மில்லியன் மக்களில் ஒருத்தருக்கு தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு ரேரான ஒரு சைடு எஃபெக்ட் தான் இது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ராஜெனகா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பேஷண்ட்டோட சேஃப்டியை ப்ரையாரிட்டியாக வச்சு தான் வேக்சினே நாங்கள் டெவலப் பண்ணோம். அதனால் இது ரேராக வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஸோ இதனால பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் நம்ம கண்ட்ரியில் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரேர் சைடு எஃபெக்ட் வந்த ஒரு கேஸை கூட நாங்கள் இன்னும் பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதில் நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த ரேர் சைடு எஃபெக்ட் என்னது? த்ரோம்போசைட்டோஃபினியா சிண்ட்ரோம். ஸோ இதை வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த நியூஸ். ஸோ கோவின் சர்டிஃபிகேட்டில் இருந்து ஏன் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணப்பட்டது, இதுக்கும் ஆஸ்ட்ராஜெனகாவுக்கும் சம்மந்தமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆஸ்ட்ராஜெனகா இஷ்யூ அப்படின்றது தனி, கோவின் சர்டிஃபிகேட்டில் இருந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணது அப்படின்றது ரொம்ப செப்பரேட்டு. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ ஏன் ரிமூவ் பட்டது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் இது ரிமூவ் பண்ணியிருக்கிறது அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கவர்மெண்ட்டே தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்படின்றத ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் அவரோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணாலும் அந்த
கோவின் சர்டிஃபிகேட்ல டுகெதர் இந்தியா வில் டிஃபீட் கோவிட்-19 அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ இந்த கோட் பார்க்குறீங்களா? இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா மோடியை தான் குறிக்கும். ஏன்னா இது வந்து மோடி சொல்ற மாதிரி தான், அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்ற மாதிரி தான் இந்த கோட்டே அமைஞ்சிருக்கும். ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணாலும் ஸோ அந்த பர்டிகுலர் கோட் வந்து இட்ஸ் ஆட்ரிபியூட்டட் டு அவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் ரிமூவ் பண்ணப்பட்டதுன்னா, இட்ஸ் டியூ டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் டைமில். ஸோ இப்போ ஆன்கோயிங் லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால. ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு போலிங் பூத் இருக்குன்னா, அதை சுற்றி ஒரு 100 மீட்டருக்குள்ள யாருக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. மீடியா பீப்புள் வந்து பயாஸ்டான ஒரு அதாவது இப்போ பயாஸ்டாக வந்து யாரையும் பேசிடக்கூடாது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரூலிங் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கவர்மெண்ட்டோட பவரை வச்சு அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு நிறையா பவர்ஸ் இருக்கும்ல, ஆன்கோயிங் கவர்மெண்ட்டுக்கு, அதை வச்சு கேம்பெயின்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் இந்த மாதிரி கோவிட் சர்டிஃபிகேட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படின்றதும் அதில் அடங்கும். அதனால தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ மட்டும் ரிமூவ் பண்ண கிடையாது. 2022 இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா அப்போ 5 ஸ்டேட்டுக்கு லைக் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர் அண்ட் கோவா இவங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன் நடந்ததுனால அப்போவும் இதே மாதிரி கோவின் சர்டிஃபிகேட்டில் இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2021 இதே மாதிரி ரிமூவ் பண்ணி கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பேக் இன் 2022 இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 5 ஸ்டேட்டில் நடந்துச்சு. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர் அண்ட் கோவா. எஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது மாதிரி ஏதாவது நியூஸ் உங்களுக்கு வேணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த நியூஸை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல்.